ராமு மாமா பேக்கரில காசுக்காக கண்ணாடி துடைச்சிட்டு இருந்தான் நம்ம ராசு. மனசுல எப்பவும் புதுசா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். டே ராசு, சும்மா மூளைய போட்டு குழப்பாதடா. 4 காசுக்கு வேலைய பாருன்னு மாமா கத்துவான். ஆனா ராசு காதுல வாங்கிக்க மாட்டான். இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். என் கண்டுபிடிப்ப காட்டப் போறேன்னு மனசுலயே சொல்லிக்கிட்டான். ஒரு சைக்கிள் சக்கரத்தையும் பழைய பேட்டரியையும் வச்சு அவன் ஏதோ பண்ணிருக்கான். ஊர்ல யாருக்கும் புரியல, ஆனா ராசுக்கு நம்பிக்கை. சாயந்தரம் ஆச்சு. மரத்தடி பஞ்சாயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க. என்னடா ராசு, மறுபடியும் உன்னோட அந்த பழைய இரும்பு சாமான் வேலைய ஆரம்பிச்சிட்டியான்னு அப்ப தாத்தா கேலி பண்ணாரு. ராசுவோட ஃப்ரெண்டு குப்பு, அவன் ஏதோ பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசிட்டு இருக்காண்டா, வாடா பாப்போம்னு சிரிச்சான். ராசு அமைதியா ஒரு சைக்கிளையும் அதுல மாட்டுன ஒரு பெட்டியையும் தள்ளிட்டு வந்தான். மாமா, அத்தை, அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க, இது நம்ம ஊருக்கான ஒரு சின்ன தீர்வுன்னு தயங்கி சொன்னான். ராசு மெல்ல சைக்கிள் பெடலை சுத்த ஆரம்பிச்சான். எல்லாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாம முழிச்சாங்க. என்னடா இது, வெறும் சைக்கிள் ஓட்டுறான்னு ஒரு அண்ணா சத்தமா கேட்டாரு. ராசு வேகம் எடுத்ததும் பெட்டியில இருந்து ஒரு மெல்லிய சத்தம் வந்துச்சு. அதுல இருந்து வந்த ஒயரை ஒரு சின்ன பல்ப்ல இணைச்சான். பல்ப் எரியல. ஹாஹா, இதான் கண்டுபிடிப்பா? வேஸ்ட் பையன்னு அப்ப தாத்தா மறுபடியும் கேலி பண்ணாரு. ராசுவோட முகம் சுருங்குச்சு, ஆனா அவன் விடல. இன்னும் வேகமா பெடலை மிதிச்சான். திடீர்னு பல்ப் ஒரு மாதிரி மின்கி எரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் ட சத்தம் கேட்டு நல்லா பளிச்சுன்னு எரிஞ்சுது. ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில வாயடைச்சு போனாங்க. அடப்பாவி, இது எப்படிடா ஆச்சுன்னு குப்பு கத்தினான். அப்போ தாத்தா சத்தமில்லாம கிட்ட வந்து அந்த பல்பையே ஒத்து பார்த்தாரு. ராசு சும்மா சைக்கிள் மிதிச்சான், ஆனா அந்த பல்ப் நல்லா வெளிச்சம் கொடுத்துச்சு. மச்சி, இது செம்மக்கெத்துடான்னு ஒரு பையன் சந்தோஷத்துல கத்தினான். ராசுவோட முகம்ல ஒரு புன்னகை, அவனோட கண்ணுல நம்பிக்கை. ராசு, நீ வேற லெவல்டா. இந்த சைக்கிள்ல கரண்ட் எடுத்தது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்டான்னு பஞ்சாயத்து தலைவர் ராசுவோட தோள் மேல கை வச்சாரு. இதை வச்சு நம்ம ஊர்ல நைட்ல சின்னதா லைட் போடலாம், மொபைல் சார்ஜ் பண்ணலாம்னு ஒரு அக்கா சந்தோஷமா சொன்னாங்க. அப்போ தாத்தா கூட சும்மா சொல்லக்கூடாது, ராசு பெரிய ஆளா வருவான் பாருன்னு வாயடிச்சு போனாரு. ராசுவோட கண்டுபிடிப்பு அந்த 7 ஊருக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுத்தது. இது நம்ம ஊருக்கு ஒரு ஆரம்பம்தான் மாமான்னு ராசு சிரிச்சான். இனிமே அந்த ராசு வெறும் பையன் இல்ல, ஊரோட ஹீரோ.